பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகமெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்தரத்தக்கதாக போதகர் சங்கர் ஜோஷுவா அவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்போம். பாஸ்டர் சோஸ்திரம் பாஸ்டர். இந்த உங்கள் கேள்வி எங்கள் பதில் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் நல்ல ஒரு பதிலை நம்ம வேதத்தில் இருந்து நம்ம படித்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைய நாளிலும் நமக்கு நல்ல ஒரு வியப்பூட்டக்கூடிய கேள்விகள் என்ன செய்யுதுன்னா வேதத்தில் இருந்து மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த முதல் கேள்விக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், கடந்து செல்வோம் பாஸ்டர். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, லூக்கா 23 அதிகாரம் 43 வசனத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பக்கத்தில் இருந்த இந்த கல்லனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு கடவுள் என்ன செய்ததாக சொல்லியிருந்தாங்க. அந்த கல்லன் இயேசு கிறிஸ்துவோடு அன்று பரலோகத்துக்கு சென்றாரா அப்படின்னு சகோதரி நாகஜோதி அப்படிங்கிற ஒரு நபர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு வேதம் தரக்கூடிய பதில் என்ன பாஸ்டர்? இது ஒரு பிரதானமான கேள்வி. கிறிஸ்தவர்களாக நாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் வேதத்தை நன்கு படிக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பரலோகம் போகணும். பவுல் கூட சொல்லுவார் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்றால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லை. அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக தான் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம இருக்கிறோம்னா நம்ம ரொம்ப மோசமாக இருக்கிறோம். பரலோகம்தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். அப்போது எல்லாருடைய எண்ணமும் பரலோகம் போகிறது எப்படி, பரலோகம் போன நபர்கள் எப்படி போனாங்க. அப்போது இந்த கல்லணை குறித்து படிக்கும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் அப்போ தான் மனசு மாறினா உடனே பரலோகம் போயிட்டான் சொல்லுவாங்க. கல்லணை வாழ்ந்தால் கல்லணை போல் வாழணும்ப்பா. சில நேரம் சில பேர் சொல்லுவாங்க, நான் கடைசி வரைக்கும் பாவத்தை செஞ்சு நல்லா அனுபவிச்சுட்டு இந்த கல்லணை மாதிரி மறிக்கிற நேரத்தில் நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர். ஆமாம், ஒருவேளை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது இந்த கேள்வியை வேறு யாராச்சும் கூட கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி படிக்கக்கூடிய கேள்வியில் கல்லன் அன்னைக்கு பரலோகம் போனாரா அப்படின்ற கேள்வியை நம்ம பார்ப்போம். என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கல்லன் அன்னைக்கே பரலோகம் போயிட்டான்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையிலே அது வேதத்தின் அடிப்படையில் சரியானதா, அந்த எண்ணம் சரியானதா அப்படின்னு சொன்னால், கல்லன் என்ன கேட்டார், அதற்கு இயேசு என்ன சொன்னார், அதை நம்ம பார்க்கலாம். 42வது வசனம் கல்லன் இயேசுவின் இடத்துல கேட்கக்கூடிய காரியம். அந்த கல்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசுவை நோக்கி, அதுக்கு முன்னாடி அவர் மனம் திரும்பிட்டார். 41வது வசனம் சொல்கிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அப்போ இந்த கல்லன் தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தின அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். கல்லன் மனமாற்றத்தின் அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு அந்த மனமாற்றத்தின் அனுபவம் இருக்கிறதுனால பரலோகம் நிச்சயம். யாரெல்லாம் மனசு மாற்றி மனமாற்றத்தின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு பரலோகம் நிச்சயம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். இங்கே கல்லன் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவர் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே நீங்கள் இப்போ மரித்தாலும் நிச்சயமாக உங்கள் ராஜ்யத்தில் வருவீங்க, அப்படி வரும்போது என்னை என்ன பண்ணுங்க, நினைத்தருளும் என்று சொல்லி கேட்குறான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தமிழ் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அன்னைக்கே நானும் உன்னை பரலோகம் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னது போல தான் இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆனால் உண்மையாலுமே மரித்தவர்கள் எப்பொழுது பரலோகம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சம்பாஷணையை நம்ம பார்க்கலாமே. யோவான் 11ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இங்கு லாசருவை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து போயிருப்பான். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரிக்காமல் இருந்திருப்பானே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 20வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தால். 21வது வசனம், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒரு பயங்கரமான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் சொல்லிட்டு 22வது வசனம், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போது சொல்லிட்டு ஆண்டவர் மேலே இருந்த அதீத விசுவாசத்தை மார்த்தாள் வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மறுபடி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்குறாருன்னு சொன்னால்,
இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஒரு பதில் சொல்றாரு. உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அதாவது மரிச்சவனை குறித்து நீ கவலைப்படாத, அவன் என்ன பண்ண போறான், எழுந்துருவான், உயிர்த்தெழுந்துருவான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார். ஆனால் மார்த்தாள் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிப்போமே. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த மார்த்தாளுக்கு தெரிந்திருக்கிறது உயிர்த்தெழுதல் எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, கடைசி நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன் தெரிஞ்சிச்சு? இவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா, வேற யாரும் சொல்லிக் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து தான் சொல்லிக் கொடுத்தார். யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போது மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்து தான் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. மரித்தாலும் பிழைப்பாங்க, ஆனால் எப்போ எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி நாளில் எழுந்திருப்பாங்கன்னு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் திரும்பவும் இயேசு கிறிஸ்துக்கிட்டே அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்லணை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு எதிராக இயேசு கிறிஸ்து செயல்படுவார் அப்படின்னா நிச்சயமாக செயல்பட மாட்டார். அவர் எதை பேசினாரோ அதை செய்தார், என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்து காட்டினார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மரித்தவர்கள் பிழைப்பார்கள், ஆனால் உயிர்த்தெழுதல் கடைசி நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது கல்லனை பார்த்து நீ மரிச்சாலும் இன்னைக்கு என் கூட பரலோகத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லியிருக்க முடியும்? நிச்சயமாக அதில் வேறொரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர், நீ இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். அப்போ கல்லன் பரலோகம் போகணுன்னா யார் போயிருக்கணும்? முதல்ல இயேசு போயிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்கணும். யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அனுபவத்தை நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிப்போம். அதில் 9வது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இந்த அதிகாரத்தை முழுசும் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். வாசித்து பார்த்து மரியாளுக்கு அவர் முதலாவதாக தரிசனம் கொடுக்கிறார். 14லிருந்து 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு முதலாவது தரிசனத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 17வது வசனத்தை வாசிக்கிறேனே, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை இன்னும் பரலோகம் போகலன்னு சொல்கிறாரு. அப்படி அவரே பரலோகம் போகாதப்ப உயிர்த்தெழுந்த அன்னைக்கு சொல்கிறாரு, நான் இன்னும் பரலோகத்துக்கு ஏறி போகலன்னு சொல்கிறாரு. மரித்த அன்னைக்கு எப்படி கல்லன் பரலோகத்துக்கு போயிருக்க முடியும்? பாஸ்டர், சரியாக சொன்னீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக படிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இதை குறித்து தொடர்ச்சியாக படிக்கலாம். நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன். பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவே இன்னும் மரித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகம் செல்லலை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எப்படி கல்லன் பரலோகம் சென்றிருப்பான்? தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். ஆமாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லைன்னு மரியாளை பார்த்து சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலையில் மரியாளை பார்க்குற வரைக்கும் பரலோகத்துக்கு போகலன்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து கல்லனை பார்த்து சொல்லும்போது என்ன சொன்னார்? நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு. அதாவது பரலோகத்துக்கு கல்லன் போகணுன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் கல்லனால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இயேசு கிறிஸ்துவே போல கல்லன் எப்படி போயிருப்பான்? நிச்சயமாக போயிருக்க முடியாது. அப்போ ஏன் அந்த வசனத்தில் அப்படி நம்ம வாசிக்கிறோம்? லூக்கா 23:43 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல மூல பாஷையை நம்ம பார்க்கும் பொழுது எந்த விதமான கமா அந்த மாதிரியான காரியங்கள் எதுவும் கிடையாது. இங்கே கிரேக்க மொழியில், ஆமாம், கிரேக்க மொழியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. அந்த கமா இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம மொழிபெயர்ப்பில் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இதை இன்னும் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்லனுடைய கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரே தவிர கல்லன் கேட்காத ஒன்றை ஆண்டவர் சொல்லலை. கல்லனுடைய கேள்வி என்ன? ஆண்டவரே, கல்லனுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிலைத்தருளும். ராஜ்யத்தில் எப்போ ஆண்டவர் வருவேன்னு சொல்கிறாருன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக
நியாய சங்கத்தில் நின்று சொல்லுவார். 64வது வசனம், அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து 2வது வருகையை குறித்து சொல்லக்கூடியது தான் உம்முடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் 2வது வருகையில் தான் வரப்போகிறது. 2ஆம் வருகையில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு தான் கள்ளன் கேட்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், வெரிலி ஐ சே அன்டு யூ டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். அந்த டுடே அப்படின்ற வார்த்தை இந்த பக்கமா அப்படின்றதான் பிரச்சனை. இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் அன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் வரும்போது நீ என்னோடு கூட இருப்பாய். அந்த டுடேன்ற வார்த்தை இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீ என் கூட அங்கே இருப்ப. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். மற்ற வேத வசனங்களை ஒப்பிட்டு நம்ம படிக்கும் பொழுது, மரித்த இயேசு கிறிஸ்து மரித்த அன்று பரலோகம் போகவில்லை. அவர் மரித்து நித்திரையாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த காலையிலே அவர் மரியாளுக்கு தரிசனமான பின்பு பரத்திற்கு ஏறி சென்று பிதாவின் இடத்திற்கு போகிறார். அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை எங்கேயுமே பார்க்க முடியாது. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அன்று சாயங்காலத்திலே சீஷர்களுக்கு தரிசனமானார்னு இருக்கும். அப்போ காலையில் மரியாளை பார்த்த பின்பாக, மரியாளுக்கு தரிசனம் கொடுத்த பின்பாக அவர் பரலோகம் ஏறி செல்கிறார். ஆனால் அன்னைக்கு கல்லனை கூட்டிகிட்டு போனாரா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு வசனம் தெளிவாக சொல்கிறது, மரித்த அன்று கல்லன் என்ன பண்ணல, பரலோகம் போகவில்லை. அதுதான் இந்த வசனத்திற்கான விளக்கம். சரி பாஸ்டர், ரொம்ப அருமையாக இந்த காரியத்தை நீங்கள் விளக்குனீங்க. நானும் ஒரு கருத்தை இந்த வசனத்தில் இருந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றேன். எபிரேயர் புஸ்தகத்தில் அதிகாரம் 4 வசனம் 7 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்கின்றது. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இன்று அப்படின்னு சொல்லும்பொழுது அதை இன்னைக்கு சொல்லலை, இன்னொரு நாளை தேவன் குறித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்து தெளிவாக சொல்கின்றது. நல்ல ஒரு அர்த்தத்தை சொன்னீங்க, அதற்காக நன்றி பாஸ்டர். இப்போ மீண்டுமாக இன்னொரு ஒரு கேள்வி நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது பாஸ்டர். பிரசங்கி 7வது அதிகாரம் வசனம் 16 நம்ம வாசிக்கும் பொழுது, மிஞ்சின நீதிமானா இராதே அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன டோனில் அவங்க கேட்டாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதா, பைபிள் அப்படி சொல்லுதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன பாஸ்டர்? இந்த மாதிரி மட்டும் பைபிள் சொல்லுதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் கிறிஸ்தவமாக மாறிடும். கண்டிப்பாக. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், அதுதான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்னு. ஏன் இடுக்கமான வாசல்னு சொல்கிறாருன்னா, இந்த பைபிள் எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதாகமம் சொல்லக்கூடியபடி நாம் தேவனை பின்பற்றி வாழும் பொழுது நாம் தேவனுக்கான பிள்ளைகளாக, தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம், நீதிமானாக இருப்போம். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மிஞ்சின நீதிமானாக இராதே, ரொம்ப நல்லவனாக இருக்காத, நீங்கள் சொன்னது மாதிரி தான் எல்லாருடைய மனதிலும் அந்த கருத்து தான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வரும். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16, 17 ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வாசிக்கணும். மிஞ்சின நீதிமானாக இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை ஏன் நீ கெடுத்துக்கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனாக இராதே, அதிக பேதையுமாக இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, மிஞ்சின நீதிமானாக இராதே, மிஞ்சின துஷ்டனாயும் இராதே. இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நடுநிலையோடு இருந்துக்கணும். நடுநிலைனா அந்த பக்கமும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் ரைச்சஸ்னஸ், எக்ஸ்ட்ரீம் விக்கட்னஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் மிஞ்சின நீதிமான், மிஞ்சின துன்மார்க்கன். நம்ம நடுவில் இருந்துக்கலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு, வெது வெதுப்பாக இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்திற்கான விளக்கத்திற்கு நாம் ஒரு முக்கியமான கருத்தை படிக்க வேண்டும். யாரை குறித்து படிக்க வேண்டும்னு சொன்னால், பரிசேயரை குறித்து படிக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், மிஞ்சின நீதிமானாக இருந்தாங்க, தன்னை ஞானியாக நினைத்து கொண்டு இருந்தாங்க. இந்த வசனத்திற்கான விளக்கமே பரிசேயர் தான். அந்த 23ஆம் அதிகாரம், மற்ற 23ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயத்தில், எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் கணக்கு பார்த்து இப்படி தான் செய்யணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும்,
இப்படித்தான் நம்ம பேசணும், இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 24வது வசனம். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி, அதாவது கொசுவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வடிகட்டுறாங்களாமா. ஆனால் ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். ரொம்ப தெளிவான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நீதிமான் ஒருவனுமே இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. அதே ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவனும் நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் இங்கே ஏன் அந்த மிஞ்சின நீதிமான் என்கிற வார்த்தையை படிக்கிறோன்னா, தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களை தான் அப்படி சொல்லுது. தன்னுடைய ஞானம், தன்னுடைய நீதி, தேவன் அப்படிப்பட்டதை விரும்பவில்லை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நான் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது என்பதற்கான விளக்கம் என்னன்னு சொன்னால், நான் தேவனுடைய நீதியை சார்ந்திருக்க வேண்டும், என்னுடைய சுயநீதியை சார்ந்து இருக்கக்கூடாது என்பது தான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் தொடர்ச்சியாக நம்ம படிக்கலாம். நேயர்களே, இடைவேளைக்கு பிறகாக நாம் மீண்டும் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன். வாருங்க, நாம் தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், இன்னும் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. திருநெல்வேலி பகுதியில் இருந்து சகோதரி சாமினி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க தங்களுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது ஒரு சிறுவத்தில் பேதுருடைய சிறுவத்தை அவங்க பார்த்துருக்காங்க. அந்த சிறுவத்தில் அவர் கையில் ஒரு சாவி கொத்தை வச்சிருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகத்துக்கான திறவுகோலை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்காரு. அந்த திறவுகோலை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சிறுவத்தில் பார்த்தாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பரலோகத்திற்கான திறவுகோல் பேதுருட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பேதுருட்ட ஜெபம் பண்ணணுமா, அது அவசியமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதை குறித்து வேதம் சொல்லக்கூடிய பதில் என்ன பாஸ்டர்? நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி. அவங்க பார்த்த அந்த சிலையினுடைய கையில் சாவி கொத்து வைக்கிற அளவிற்கு ஜனங்கள், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் பேதுருவின் இடத்துல தான் அந்த திறவுகோல் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஏன்னா வசனம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அப்படித்தான் சொல்லுது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 16வது வசனத்திலிருந்து ஆண்டவருக்கும் சீமோனுக்கு இடையேயான அந்த சம்பாஷணை. அதில் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ பாக்கியம் உள்ளவன்னு சொல்லிடுவார். 18வது வசனத்தில் ஆண்டவர் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன்னு சொல்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம ஒருவேளை அந்த கேள்வி வந்துச்சுன்னா அதை குறித்து நம்ம படிக்கலாம். 19வது வசனத்துக்கு வருவோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த வசனத்தை பிளெயினாக மேலோட்டமாக படிக்கும் பொழுது பேதுருக்கிட்ட தான் அந்த சாவி இருக்குது. அதுதான் உண்மை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது. அப்போ அந்த சகோதரி கேட்டது போல், நான் பரலோகம் போகணுன்னா பேதுரு திறந்து விட்டால் தான் போக முடியும். அப்போ பேதுருக்கிட்ட பேதுருவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் தான் பேதுரு திறந்து விடுவார். ஒரு உலக பிரகாரமாக ஒரு கேட்டை தாண்டி போகணுன்னா அண்ணா விடுங்க அப்படின்னு சொல்லி அது ரிக்வஸ்ட் வச்சா தானே திறந்து விடுவார். அப்போ பேதுருக்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கணுமா, ஜெபிக்கணுமா அப்படின்றதான் கேள்வி. உண்மையாலுமே இந்த திறவுகோல் யார் இடத்துல இருக்குது, பரலோகத்திற்கான திறவுகோல் யார் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின விதத்தை நாம் வாசிக்க முடியும். அதில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேனே. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் அந்த திறவுகோல் இருக்குது. யார் இங்கே போகணும், யார் அங்கே போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான், பேதுரு கிடையாது. அப்போ பேதுரு இந்த திறவுகோலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுதே, அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பேதுருவுக்கு மட்டும் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கல, எல்லாருக்குமே அந்த திறவுகோலை கொடுத்துருக்கிறாரு. எங்கே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மத்தேயு 18ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பேதுருக்கிட்ட திறவுகோலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தை இங்கேயும் சொல்லியிருக்குது. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறார். அப்போது 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா பரலோகத்தில் திறக்கப்படும்.
2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தா பரலோகத்தில் பூட்டப்படும். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெபந்தான் முக்கியம். அந்த ஜெபந்தான் நமக்கான திறவுகோல். பரலோகம் போகிறது யார் பரலோகம் போக மாட்டாங்க அப்படின்ற திறவுகோல் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற திறவுகோலை நாம் எப்படி பயன்படுத்த முடியும்னு சொன்னால் ஜெபத்தின் மூலமாக தான் பயன்படுத்த முடியும். யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கிறவர்களால் பரலோகத்தின் திறவுகோலை பெற முடியும். ஜெபிக்கிறவர்களால் திறக்க முடியும், பூட்ட முடியும். இங்கே யார் மூலமாக ஜெபிக்கணும்? பேதுரு வழியாக ஜெபிக்கணுமா அப்படின்னா இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. யார் மூலமாக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். இங்கே பரமண்டல ஜெபத்தை நம்ம வாசிப்போம். அந்த பரமண்டல ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை, பிதா கிட்ட தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து என்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. பேதுருக்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. பிதாவின் இடத்துல ஜெபியுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேனே. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்முடைய கவனத்திற்கென்று நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ வசனம் தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து வழி. யார் இடத்துல கேட்க வேண்டும் என்றால் பிதாவின் இடத்துல தான் கேட்க வேண்டும். பேதுரு கையில் சாவி கொத்திருக்கிற மாதிரி சிலையை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் பேதுருக்கிட்ட நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் பூட்டப்பட்டிருக்கிறோன்னு சொன்ன அதே வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்காக எல்லார் கையிலையும் சாவி கொத்திருக்குன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் தான் இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், என்னை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். பரலோகத்துக்கு யார் போவானா? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய திறவுகோல் வழியாக தான் போக முடியும். ஆனால் நமக்கு அந்த திறவுகோல்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஜெபம். அந்த ஜெபத்தை பேதுருக்கிட்ட ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எந்த மனுஷன்ட்டையும் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்துல தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லும் பொழுது இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பிதாவின் இடத்துல ஜெபிப்பது மட்டும்தான். யார் மூலமாக போகணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே நம்ம போக வேண்டும், பேதுரு மூலமாக அல்ல. சரி, ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பதிலை சொன்னீங்க. அந்த சகோதரி நிச்சயமாக இதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கின்றேன். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசியாக இருக்கும் பொழுது பேதுருனுடைய சிறையை பார்க்கும்பொழுது அந்த சாவியை குறித்து நாங்கள் பார்ப்போம். அப்போ சொல்லுவாங்க, இந்த பேதுருட்ட ஜெபம் பண்ணும் பொழுது தான் அவர் என்ன செய்வார், பரலோகத்துக்கான திறவுகோலை வச்சு இந்த சாவியை வச்சு திறந்து விட்டு நமக்கு பாதையை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அதை குறித்து நல்ல ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த சாவி அப்படிங்கிறது ஜெபம் அப்படிங்கிறதான். அந்த ஜெபம் அப்படிங்கிறது பேதுரு ஒருத்தருடைய கையில் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருடைய கரத்திலும் அதை என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரி சாமினி அவர்களுக்கும் வேதத்திலிருந்து சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கான சாவி உங்களுடைய கையில் தேவன் ஜெபம் அப்படிங்கிற ஒரு காரியத்தின் மூலமாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம பயன்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்ததற்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஸ்டர். நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இதுபோல இன்னும் அநேக கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதுபோல கேள்விகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமாயில் கீழே இருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பதிலை தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருவார். ஆமென்.